சூரபத்மன் மயில் வடிவமாக நின்று முருகப்பெருமானை நினைத்து தவம் இயற்றி கொண்டிருக்கும் போது அந்த இடத்திற்கு நாரத பெருமான் வருகை தந்தார். சாமி, சொல்லு தம்பி. எனக்கு ஒரு அழகான பொண்ணு பார்த்துருக்காங்க சாமி. பார்க்கட்டும். இந்த வருஷம் எப்படியாச்சும் நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் சாமி. கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த சுற்று வட்டாரத்திலேயே நீங்க தான் ஜாதகம் கரெக்டா சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்லணும், யார் சொன்னது? ஊருக்குள்ள சொன்னாங்க சாமி. ஓ, நல்லது. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. நல்லா வேணாம்ப்பா, நான் மூஞ்ச பார்த்து ஜாதகம் சொல்றேனே. தம்பி, மண்டபம் என்ன குடும்பி? சாமி, நான் நல்லா தான் வந்தேன். எங்க கேமராமேன் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த காலத்து மாதிரியே அந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு போகக்கூடாது, ஒரு குடுமையை போட்டுட்டு அப்புறம் 4 போட்டு நானே வச்சுட்டு வந்தேன் சாமி. அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாமி. அப்படியா சொன்னார் கேமராமேன்? நல்லாதான் சொல்லியிருக்காரு. ஆளும் மண்டே. சரி கொடு, பார்க்குறேன். யோ, என்னப்பா இது? சாமி, கட்டெல்லாம் நல்லா தான் சாமி இருக்கு. கட்டை நல்லா தான் இருக்கு, உள்ள எதுவுமே சரியில்லையா? அம்மா பங்கஜம், சத்த ஜலம் கொண்டு வாம்மா. இதோ வந்துட்டேங்க. பங்குச்சம்மா, பேரே ரொம்ப பழசா இருக்கே, ஆளும் ரொம்ப பழசா இருக்குமோ? தம்பி, வாய் கொஞ்சம் மூடுப்பா, வாய்க்குள்ள ஈகி ஏதாவது போயிட போகுது. சாமி, இது நம்ம மாமியா? நம்ம மாமியா இல்ல, என் மாமி. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே அதோட நட்சத்திரத்தையும் பார்த்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஏன்டா இப்படி கிழிஞ்சு ஆட்டுற? மாமி பார்த்ததுல இருந்து கொஞ்சம் கரண்ட் சேக் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் அடிச்சா உடனே கரண்ட் ஷாக் அடிங்க தெரியுமா? ஜோசியம் ஒருத்தர் சொல்றதை விட்டுட்டு மாமியோட ஜாதகம். டேய் தம்பி, உனக்கு சனி உன் குடும்பிக்கு மேல இருக்குது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, குடும்பி பூச்சி எப்போ ஆட்டுவான்னு தெரியாது. சாமி, நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. நல்லா பார்த்து இல்லப்பா, உன் வாயை பார்த்தே சொல்றேன். உன் வாயில அதிகமா சனி இருக்குது, நீ போகலாம் விளங்காது. உன் திருட்டு முழிக்குத, முதல்ல மண்டமலை இருக்க குடிமையை வெட்டியா வந்துட்டேன். இது வேணாம், என்னத்த சொன்னதுக்கு மேல உன்னை கட்டிக்கு போறோம், கட்டின உடனே செத்துருவா. இதுலதான் கல்யாணம் பேச்சு பேசல. சாமி, நீங்க எப்ப சாமி சாவீங்க? அடே, நீ ஜோசியம் தானே பார்க்க வந்த, நான் செத்துக்க நீ என்ன பண்ண போற? மாமிக்கு கொஞ்சம் வித்தியாசையா இருக்கலாம். அது என்னடா ஒத்தாசன்ட்டு கையை இப்படி இப்படி ஆட்டுறேன்? நீ வந்தாலே சரிடா, மூஞ்சி ஆளே முகர கட்டியும். என்னதானே பார்க்க வந்த? இதுதான் வயசு பசங்க உள்ள விட விடாது. ஏமா பங்கஜா, கொஞ்சம் பேனா கொண்டு வாமா. என்னங்க பேனா? என்னங்க? ஏண்டி, வீட்டில் தானம்மா இருக்கு, எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கலாம்ல. இப்படி திறந்து போட்டு வச்சா பாத்திரங்கள்லாம் இங்க தாண்டி இருக்குது. டேய், என்னடா பங்கஜா, மனதி வாங்க மல்லி சரியில்லை பங்கஜா. சாமி, என் ஒரு துணியே இல்லையா? பாதி மூடி பாதி கிழிச்சுக்கிட்டு வராங்களே, ஏன் சாமி? நீ உள்ள போ. சரி
இல்லைங்க. டாய் 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 குலவத்து ஏண்டா ஜாதகம் போறேன்னா என் பொண்டாட்டி நீ உசார பண்ண பாக்குறியாடா? சாமி நீங்களும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க, எங்களையும் ஒன்றும் பண்ண விட மாட்டீங்க. ஏண்டா அது என்ன இப்படின்னு காட்டுற? ஏய் அவன் ஏன் பொண்டாட்டிடா? ஒண்ணுமே நடக்கலையாட்டு இருக்கு சாமி. அப்படியே என்ன கையை ரெண்டு எப்படி போகுது? என்ன டேய் நீ ஜோசி மகன் அடா ஜோசி மகன் அடா மடா ராஸ்கல் பிச்சு முடுவேன் பிச்சு. சார் சாமி கைப்படாத ரோஜாவா இருக்கான்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்றியா? அதுலடா கண்ணா என் பங்கஞ்ச இருக்கான்ல 15 வயசுலேருந்து கட்டி குத்துட்டாங்க. அது சார் என்ன கைப்படாம இருக்கா? இப்படியே இருந்துச்சுன்னா வச்சுங்க என்ன மாதிரி ஒரு பையன் வந்தானா கொத்திட்டு போயிடுவான். தம்பி போட வேண்டிய எல்லா விதையும் நாங்கள் போட்டுட்டோம் தம்பி, நீங்க ஒன்னே கவலைப்படாதீங்க. என்னடி உங்கதடா பேசிட்டு இருக்க தம்பி? இல்ல இப்போ ஒண்ணு சொன்னீங்களே விதை போட்டு, என்ன விதைய போலியாட்டு இருக்குது. அதெல்லாம் என் பசங்கள்லாம் லண்டன்ல படிக்குதுங்க. அவளுக்கு மாடலிங்னா பிடிக்கும், எனக்கு ஆன்மீகம் மட்டுமே பிடிக்கும். நீ இப்போ எதுக்கு வந்து அதை மட்டும் பார்த்துட்டு போகணும்? ஊராரும் பொண்டாட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது. அதனால தான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. மண்டலம் இருக்குங்கடா முடியுது. என்ன தம்பி இது என்னடா பொட்டு நம்ம பப்புன் மூஞ்சி மாதிரிடா? நீ இப்படி பார்த்தனா பப்புன் மூஞ்சி தான்டா சொல்லுவாங்க. எப்பவும் மற்ற பொண்டாட்டி ஆசைப்படக்கூடாது தம்பி. அவன் நான் சொல்கிறேன், உன் மூஞ்சிக்கு உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். சாமி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இல்லை இல்லாம உன் மாமியை கரெக்ட் பண்ணல பாத்துக்கிறோம். அங்க என்ன மயிர் இருக்குது? இந்தா கடுவா உங்களாம் கல்யாணமே ஆகாதுடா என் ஜென்மத்துல. எனக்கு சாப விடுறா? ஆமாடா. மாமியை கரெக்ட் பண்ணிட்டு உனக்கு வரும்பர் ரத்த கண்ணீர், அப்ப நான் யாருன்னு தெரியும். போடா 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 இங்க போடா, வீட்டு விடுதலே போடா. பங்கஜா டே பங்கஜா டேய் நீ உள்ள வந்த உடனே வெளியே போடா, வெளியே போடா, வெளியே போடா. ஐயோ ரோட்ல போற கரிசல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்து பங்கஜத்தை பாக்குறேன். பங்கஜா ஏமா பங்கஜா. அன்னைக்கு நீ ஜோதகம் பார்க்க வந்தவன் தானே? ஆமா. என்னடா குடிமை இது? என்ன குடிமை இது? மாமா வெளியே தானே இருக்காரு, எப்படி உள்ள வந்த? மாமா சாமி கும்பிட்டு இருந்தாரு. டேய் கை எங்கடா போயிட்டு இருக்குது? உங்க அத்தா என்னடா குடிமை இது? அப்படிங்க அம்மா எங்க கைய வைக்கிற? கூப்பிட்டு வா உங்க மாமாவா.
கூப்பிட்டாடா? மாமா அங்க மலை ஏறிட்டு இருந்தாரு. ஆ நான் உன் மேல மலை ஏறலான்னு உள்ள வந்துட்டேன். அப்படியா? உன் கை பட்டதும் உடம்புல கீழே ஏறிடுச்சு. ம் உன் கண்ணு இருக்க கண்ணு திராட்சை மாதிரி இருக்கு. ம். உன் உதடு இருக்க உதடு ம் ஆப்பிள் மாதிரி இருக்கு. உன் தொப்புள் இருக்க தொப்புள் ம். பம்பர் விட்டு விளையாடணும் போல இருக்கே. உன் தொடை இருக்கே, என்ன சொல்றேன்னே தெரியல. மனசு மொத்தமாவே உன் பக்கம் இடம் கொடுத்துட்டேன். மாமா இப்ப வந்தாருன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான்டா. மாமா ஆல்ரெடி மலை ஏறிட்டாரு. ம் இப்போ வந்து நான் மலை ஏறலான்னு வந்திருக்கிறேன். ஆனா மாமாவுக்கு எந்த விவரமும் பத்தல. ஆல்ரெடி ஊருக்குள்ள சொல்லிட்டாங்க. ம். அதனால தான் நான் வந்திருக்கேன். என்ன சொன்னாங்க ஊர்ல? அவருக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு நடக்கலையாமா, நீ வந்து கை பறிக்காத ரோஜாவாமா. அதனால மாமனுக்கு அந்த விஷயத்தெல்லாம் செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. பீஸ் போன பல்ப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீ என்ன பிரகாசமா எறிகிற பல்பா? பௌர்ணமி மாதிரி ம் வெளிச்சமா கொடுப்பேன் உனக்கு. ம்ஹும். அதையும் தான் பார்த்துடலாம். என்னடா சவுண்டு? ஐயோ, என்ன பாடுறானே கீழே எங்கடா பாக்குறேன். என்ன போடுறான்னா கீழே எங்கடா பாக்குற? வா மேல. ஓ, ஏண்டி அடிச்சுக்கிட்டே இருக்க மாமா? ம். அதுக்குள்ள நீ மாமன் ஆயிட்டியா? மாமா இது வந்துட மாட்டாருல்ல. அதுதான் நீ தான் சொன்னல, மாமா மலை ஏறிட்டாருன்னு. அப்புறம் எப்படி வருவாரு? மாமா ம் உனக்கு ம். நல்லா வாழைப்பழமும் நெய்யும் ஊட்டி நல்லா பழவலன்னு உன்னை வளர்த்து வச்சிருக்கிறாரு. ம். ஐயோ சாமி, என்ன உடம்புல வளவலன்னு இருக்கு. கைப்படாத ரோசானா இதுதான்டா தங்கம். ம். அப்புறம் என்ன பிடிச்சிருக்கா? ம். சரி, மறந்துட்டேன். ஆமா, பொண்ணு பக்கத்துல ஜாதகம் எடுத்துட்டு வந்த, பொண்ணு செட் ஆயிடுச்சா? பொண்ணு பார்க்க யாரு வந்தா? ம். என்ன பார்க்கத்தான் நான் வந்தேன். சீ. நீ பொண்ணு பார்க்கறதுக்கு தானே ஜாதகத்தை எடுத்துட்டு வந்த, பொண்ணு செட் ஆயிடுச்சா? பொண்ணுலாம் செட் ஆயிடுச்சு. ம் கல்யாணம் ஒன்று நடக்க முடியல. ஆமா. அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒன்று நடக்க முடியல. ம். அதுக்கு வந்து ரிகர்சல் பார்க்கலாம்னு நான் வந்தேன். சீ. என்ன பண்ணீங்க? போலாமா? ம். மாமா வந்துட்டாரு. மாமா தான் சொன்னல தியானத்துல இருக்காருன்னு. சாமி, மலையை ஏறிடுச்சு. நம்ம ரெண்டு பேருக்கு மலை ஏறுவோம். ம் ஏறலாம் வா. ஓம் சிவாய. பங்கஜா, ஆ மாமா கடைக்கு போய் பால் பாயிட்டு வாங்கினதுமா. ஆ சரிங்க மாமா. தண்ணி கலக்காத பாலா பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரிம்மா சரிம்மா. ஆ ஆ சரி பாப்பா, கதவு மூடி பாப்பா. நான் மாமா சத்த போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க. இந்த பாரு, ஆ ஊருக்குள்ள ஆ சின்ன கேஸ் சரிங்க மாமா. அம்மா. ஓம் சிவாய போட்டு. மாமனோட குசும்பு பார்த்தியா? என்னதான் சொல்றான்? அவரு கிடக்குறாரு, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகே மாமி. மாமி ம் எல்லாமே திருப்தியா இருந்துச்சு மாமி. ம். ஒன்னொன்னு கடைசியா ஒன்று கொடுங்க மாமி. சரி, மாமா வந்துடுவாரு. ஆமா. சரி, பால் நல்லா இருந்துச்சு. ம் பால் பாயாசம் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் எப்போ கிடைக்கும்? ம் கிடைக்கும் கிடைக்கும். ம் சரி, நான் போயிட்டு வரட்டா? ம் ஒன்று கண்ணத்தில் கொடுவேன்.
அப்பா இது போதும். பாய் 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 பாய். குடுமி நாய, நான் பால் பாக்கெட் வாங்கி போறதுக்குள்ள நீ பாலை குஸ்டிங் வரியாடா நாய். உன்னை யாரும் உள்ள விட்டுட்டேன்? பால் உப்பு கறிக்குது. ஏண்டி, நான் இனிமே ஆன்மீகவாதி இல்லடி, ஆம்பளை வியாதி நீங்க. எது நீ ஆம்பளவாதியா? ஹேய், உன்னை எவடா உள்ள விட்டா? ஓடுற நாய. இதோ வந்துட்டேன்டி. ஏண்டி, நான் பால் வாங்க போன கேப்ல எவனோ வந்து பாலை குடிச்சிட்டு உப்பு கறிக்குதுன்ட்டு போறான். என்னதாண்டி நடக்குதுங்க? அவன் ஆளு குட்டையா இருந்தாலும் வேலையில கெட்டியான ஆளா இருக்கிறான். என் வேலையை ஒண்ணு கெட்டிய பாக்கலையே நீ. காட்டவா? காட்டுங்க பாப்போம். மாமா பாவம் என்ன பண்றே? ஏண்டா பச்சை புடி நாய, உன்னை வீட்டுக்குள்ள எவன்டா விட்டது? புறவன